அபூதருல் கிஃபாரின்னு ஒரு பெரிய சஹாபி இருந்தாங்க. அபூதருல் கிஃபாரி சாதாரண சஹாபி அல்ல, உயர்ந்த சஹாபி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்திருக்கிறாங்க, இறை தூதர்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சு தன்னுடைய கிஃபார் வம்சத்திலிருந்து நேரா மக்காவுக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்பினுடைய அந்த காலகட்டம், நபியை பத்தி விசாரிச்சாலே பிடிச்சி அடிச்சு போட்டுருவாங்க. அப்படி ஒரு கடுமையான நெருக்கடியான நிலை. சும்மா ஹரம்ல தங்கி இருக்கிறாங்க. அந்த காலத்துல யாராவது வெளியூர்ல இருந்து வந்தா விருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க வெளியூர் மாதிரி தெரியுது, இங்கெல்லாம் ஹோட்டல் அது அந்த காலத்துல ஹோட்டல் இருந்துச்சா, லாட்ஜ் இருந்துச்சா, ஏதாவது இருந்துச்சா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது உணவு விடுதல் ஏதாவது எதுவுமே இருக்காது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிட போகலாம். ஒரு நாள் கூட்டிட்டு போறாங்க, 2 நாள் கூட்டிட்டு போறாங்க, 3 நாள் கூட்டிட்டு போறாங்க. 3ஆவது நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. இது ஒரு நாகரிகம், எதுக்கு வந்திருக்கீங்க என்ன விஷயம் கேட்காம இருக்கிறது ஒரு நாகரிகம். இப்போ 3 நாள் ஆச்சு, இவர் ஏன் இங்க இருக்கிறாரு, 3 நாளா இருக்கிறாருன்னு அவருக்கு ஏதோ அத்தியாவசியமான ஒரு நிலைமை. ரகசியமா கேட்குறாங்க, நீங்க இங்க இருக்கிறீங்களே 3 நாளா உங்களை வீட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு போறேன், ஆனா உங்களை பத்தி விசாரிக்கிறது நல்லது இல்லைன்னு நான் விசாரிக்கல, நீங்க விரும்பினா சொல்லுங்க, 3 நாள் ஆச்சு நீங்க ஊருக்கு போவக்கான இங்கேயே இருக்கிறீங்க, ஏதாவது தேவையின் அடிப்படையில் வந்திருக்கிறீங்களா, இந்த ஊர்ல ஏதாவது தேவைன்னு சொன்னா சொல்லுங்க, என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு நான் செய்யறேன், சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேணாம், உறுதி பிரமாணம் வாங்கலாம், நான் சொல்லுவேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட என்னை காட்டி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க, சத்தியமா காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. முகம்மதுனா உங்களுக்கு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஏன் அவரை தேடுறீங்க? முகம்மது அவரை ஏன் நீங்க தேடுறீங்க? நான் அவரை பத்தி கேள்விப்பட்டேன், கடைசி இறை தூதரா வந்திருக்கிறாரு, அவரை கண்ணால பார்த்து நான் உண்மை நிலவரத்தை புரிஞ்சுக்கிறேனுங்கிறதுக்காக வந்திருக்கிறேன், அவரை காட்ட முடியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நானும் அவரை ஏற்றுக்கிட்டவர் தான், என்னுடைய அண்ணன் தான் அவங்க, என்னுடைய சிறிய தந்தையினுடைய மகன் தான் அவங்க, நானும் அந்த சீரியஸ்னஸை புரிஞ்சு வச்சிருக்கிறேன், நான் கூட்டிகிட்டு போறேன், என் கூட தான் பின்னால நீங்க வர்றீங்கன்னு காட்டிக்கிறாதீங்க, யாராவது எதிரிகள் வர்ற மாதிரி தெரிஞ்சா நான் பாட்டுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி நான் என்ன செஞ்சிடறேன், என் செருப்பை சரி பண்ற மாதிரி இப்படி கீழே உட்காந்துடுறேன், நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும், நான் கீழே உட்காருறேன் என்னாச்சு அப்படின்லாம் கேட்காதீங்க, அப்புறம் நீங்க தான் என்னை பார்க்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சு அடிச்சு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காட்டுறாங்க. காட்டின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு